வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். அம்மா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு அளப்பரியது. அம்மா அவர்கள் நம்முடன் நீண்ட நெடிய ஆழமான அன்போடு கூடிய தொடர்பில் இருந்து கொண்டு வேதாத்திரிய சிந்தனைகளை ஆழ்ந்து உணர்ந்த நிலையில் அனுபவித்து நாமும் பயன்பெற்று ஓய்வு பெற இன்பமுற வேண்டி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று அருட்பேராற்றலின் அன்புக்குரல் பாகம் 2 இணைந்துள்ளோம். சென்ற அமர்வில் முன்னுரையே அவ்வளவு சிறப்பாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனையை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். பிறவிப் பயனை நல்க வல்ல ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். நேற்று இன்று வந்த உறவல்லடி மிக நெடும் பண்டை கால முதல் தொடர்ந்து வந்ததாம் என்ற மகாகவி பாரதியின் வாக்கிற்கிணங்க கனடா ஸ்கை சென்டரோடு எனக்கிருக்கும் தொடர்பு மிக மிக ஆழமானது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது தனையன் வழி உறவு. எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு உறவு. இன்னும் சொல்ல போனால் இது ஆசான் அருட்தந்தை அவர்கள் ஏற்படுத்தி தந்த ஒரு உயிர் கலப்பு நிறைந்த உறவு. அதனாலே இனிமையும் அதிகம். அப்படிப்பட்ட இந்த உறவை எப்பொழுதும் நமக்கு தெரியும். உறவு என்றால் அது இரு பக்கத்திலும் இருக்க வேண்டும். நான் கூட அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வேலை பளுவின் காரணமாக கொஞ்சம் மறந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னை விடாமல் துரத்தி பிடித்து மாதம் ஒரு முறையாவது உங்கள் அனைவரையும் இணைய வழியிலே நான் சந்திப்பதற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் தகைமை சான்ற கனடா ஸ்கை சென்டரின் தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களை முதற்கண் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன்.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றார் கவியரசர் கண்ணதாசன். ஐயா அவர்களுக்கு உண்மையில் வரம்தான். அம்மா அவர்கள் மௌனம் இருந்து 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 அந்த அருள் அலைகளை பூரணமாக ஐயாவுக்கும் கனடா ஸ்கை சென்டருக்கும் வாங்கித் தருவதோடு மட்டுமன்றி எங்களைப் போல் உயிர் தொடர்பால் இனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த அருள் அலைகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அதே போல என் குரலை கேட்டாலே ஒரு உற்சாகம், அம்மா என்றாலே அது அருட்செல்வி அம்மாதான் என்றெல்லாம் என் மீது அன்பு மழை பொழிந்து கொண்டிருக்கும் கனடா ஸ்கை சென்டரை சேர்ந்த அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்னும் இந்திய தேசத்தில் இருந்தும் இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் மதிப்புமிக்க சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். சுமங்கலி அம்மா மிக அழகாக சொன்னார்கள். நம்ம ஏற்கனவே அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற அருட்தந்தையினுடைய 82வது பிறந்த நாள் பரிசாக வெளிவந்த சின்னஞ்சிறு நூலினுடைய முன்னுரையை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் முதல் கவிதையிலிருந்து தொடங்கவிருக்கிறோம். இன்றுதான் முதலாக இணைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வசதியாக ஒரு சில நிமிடங்கள் இந்த முன்னுரையை மீண்டும் ஒரு முறை சொல்ல விழைகிறேன். ஏற்கனவே கேட்டிருந்தாலும் தவறில்லை, நம் கருமையத்தில் ஆழமான பதிவு ஏற்படட்டும் என்பதற்காகவும் ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் ஒரு முறை இந்த முன்னுரை. இந்த அற்புதமான பாடல்கள் 10 பாடல்கள் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் 1992ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை அமெரிக்க தேசத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சாண்டா மானிகா என்ற பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த பொழுது அவருக்கு இந்த இறை நிலை குறித்தும் பேரியக்க மண்டலம் குறித்தும் இன்னும் மனிதர்களது உடல் அறிவு இயக்கங்கள் குறித்த விளக்கங்களும் உள்ளத்திலிருந்து உருவாகி எழுந்தன. அதை அருட்தந்தை அவர்கள் வார்த்தைகளிலேயே சொல்வதானால், ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். இத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று தலைப்பு கொடுத்து விளக்கி இருக்கிறேன். எப்பொழுது அவருக்கு இந்த ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைத்தனவென்றால், உயிர் மேல் மனம் வைத்து தவமியற்றும் பயிற்சியான குண்டலினி யோக பயிற்சி அருட்தந்தை அவர்களுக்கு இளம் வயதிலேயே கிடைத்தது. இந்த அரியதோர் அகத்தவ பயிற்சி மூலம் எனது மன அலைச்சுழல் விரைவு குறைந்து கொண்டே வந்தது என்று அருட்தந்தை எழுதுகிறார்கள். அப்படி குறைந்து கொண்டே வந்த பொழுது துரியாதீதம் எனும் இறைநிலை தவத்தில் நான் விழிப்பு நிலையில் இருக்கும் போதே மனம் அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், முதலில் 1 நிமிடம் 2 நிமிட நேரமே இந்த நிலை கிட்டும். அப்ப நமக்கெல்லாம் 1 நிமிடம் கூட கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் தொடர்ந்து தவம் செய்யணும். நம் மனம் நிற்கிறதோ அல்லது அலை பாய்கிறதோ அதை பற்றி பொருட்படுத்தாமல்
நாள்தோறும் காலை மாலை 2 நேரமும் முடிந்தவரை தவம் செய்து விடுவது என்று ஒரு சங்கற்பம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் தவறி போனால் பரவாயில்லை. ஆனால் முடிந்தவரை ஒரு நாளில் ஒரு வேளையாவது அகத்தவம் செய்து 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 பழக வேண்டும். அப்ப அருட்தந்தைக்கே 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தான் ஒரு அசைவற்ற நிலை கிட்டி இருக்கிறது. ஆனால் சில நாட்கள் இரவு நேரங்களில் தூக்கமில்லாத பொழுதும் அவருக்கு இதே நிலை, இறைநிலையோடு இரண்டர கலந்து நிற்கும் நிலை பல நிமிடங்கள் நின்றிருக்கிறது. அப்படி இறைநிலையோடு இணைந்த நிலையில்தான் அவருக்கு இந்த ஓசையில்லாத சொல் விளக்கமும் ஒளியில்லாத காட்சிகளும் கிட்டி இருக்கின்றன. இதை அருட்தந்தை சொல்லுவாங்க. நானே சில நாட்கள் அல்ல, பல நாட்கள் சிந்தித்திருக்கிறேன். அருட்ஜோதி ராமலிங்க வள்ளல் பெருமானார் சில இடங்களில் என்ன சொல்கிறார்? இறைவன் என்னை பணித்தான். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ. அவரே சொல்றார், நம்புங்கப்பா, இத நான் சொல்லல, என் மூலமாக இறைவன் சொல்கிறான். அந்த இறைவனுக்கு நல்ல பிள்ளை நானே என்று சொல்வார். அப்படி அவர் இறைவனோடு உரையாடினேன், இறைவன் பணித்தான் என்று எழுதியதையெல்லாம் படித்த பொழுது அருட்தந்தைக்கே இது எவ்வாறு என்ற வினா எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த வினா ஆழமாக எழுந்ததாலோ என்னமோ இறைவன் அவருக்கே இந்த அனுபவத்தை நேரடியாக தந்துவிட்டான். அப்பொழுதுதான் அவர் வள்ளல் பெருமானின் அருளுரைகளினுடைய உண்மையை உணர்ந்து தெளிவு பெற்றதாக எழுதுகிறார். ஆக இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலில் நாம் காணவிருக்கின்ற 10 பாடல்களும் இறைவனே எழுதினான் என்று சொன்னால் அதில் ஏதும் தவறில்லை. என்ன காரணம்? நம் பெரியவர்கள் வேதங்கள் அனைத்தும் இறைவன் சொன்னதாகத்தானே சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இறைநிலையின் தன்மை என்ன? நமக்கு தெரியும். டெல்டா ஃப்ரீக்வன்சி 1 முதல் 3 வரை மன அலைச்சுழல் குறைந்து வரும் பொழுதுதான் அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நிற்க முடியும். அப்ப யாரெல்லாம் அந்த நிலையில் இருந்து சொல்கிறார்களோ அவை அனைத்தும் இறைவன் பேசியதாகவே எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. அதுவானால் அதுவே சொல்லும் என்றார்கள் நம் பெரியவர்கள். ஆக அந்த நிலையில் இருந்து அருட்தந்தை அவர்கள் எழுதியதுதான் இந்த 10 கவிதைகளும். இதை அவர் அமெரிக்க தேசத்தில் இருந்து எழுதிய காரணத்தாலோ என்னவோ அங்கிருக்கும் அன்பர்களுக்கு விளக்கி சொல்வதற்காக அவரே ஆங்கில உரையும் எழுதினார். முதல்ல பாத்தீங்கன்னா புத்தகமாக அது வெளிவரவில்லை. அருட்தந்தை அவர்கள் என்ன செய்கிறார்? இந்த 10 கவிதைகளையும் அவருக்கு தெரிந்த ஒரு ராகத்தில் பாடுகிறார். அப்பொழுது அங்கே இருந்த தாமஸ் ஃபிட்ஸ் ஜெரால்ட் என்கின்ற ஒரு அமெரிக்க அன்பர் ஆங்கிலத்தில் அதற்கு விளக்கம் கூற அவை அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்படுகின்றன. அதன் பிறகுதான் அருட்தந்தைக்கு, ஏனெனில் இது நடந்தது மே மாதத்தில் 1992ஆம் ஆண்டு. அருட்தந்தை சிந்திக்கிறார், இது ஒரு நூல் வடிவில் வெளிவந்தால் பரவாயில்லை என்று அவருக்கு தோன்றுகிறது. உண்மையில் நீங்க யோசிச்சா பிரமிப்பாதான் இருக்கு. அவருக்கு எங்க இருந்து நேரம் கிடைச்சதுன்னே புரியல. ஏனெனில் இன்றைக்கு நாம எல்லாம் ஒரு வகுப்பு எடுக்கிறது அப்படின்னாக்கா நமக்கு முன்பே யாராவது வந்து மன்றத்தை சுத்தப்படுத்தி விரிப்பெல்லாம் விரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம போறோம், தவம் நடத்தி கொடுப்பதற்கும் ஒருவர், இப்ப பத்மினி அம்மா நடத்தி கொடுத்தது போல. அதன் பிறகு நாம் பேசுகிறோம், பேசி முடித்ததும் அடுத்த வேலைக்கு சென்று விடுகிறோம். ஆனால் அருட்தந்தை அவர்கள் இந்த தேதியில் இந்த இடத்திற்கு நான் வருகிறேன் என்ற போஸ்ட் கார்டு எழுதுறது முதல் கொண்டு அவர் தான் செஞ்சிருக்கார். அதே போல அங்கும் அகத்தவம் நடத்துவது, உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பது, தீட்சை தருவது,
இன்னும் உரை நிகழ்த்துவது எல்லாம் அந்த ஒற்றை மனிதர் செய்திருக்கிறார் என்கிற பொழுது அவருக்கு எங்கிருந்து நேரம் கிடைத்தது இதில் புத்தகங்கள் எழுதுவதற்கும் கவிதையோ கட்டுரையோ எழுதுவதற்கும் என்று நினைத்தால் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. எனவே அவரே முடிவு செய்த வண்ணம் இந்த 10 கவிதைகளுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரை எழுதியதோடு கருமையம் என்கிற ஒரு கட்டுரையையும் தமிழிலும் ஜெனடிக் சென்டர் என்ற ஆங்கிலத்திலும் எழுதி அந்த கட்டுரைகளையும் இந்த 10 கவிதைகளோடு இணைத்து இதனை ஒரு சிறு நூலாக்கி அவரது 82வது பிறந்த நாள் அன்பு பரிசாக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அளித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுல அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த நூலை ஊன்றி படித்து சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்று அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ள அனைவரையும் வாழ்த்துகிறேன். அப்ப நாமும் என்ன செய்யணும்? ஊன்றி படிக்கணும். அப்படி படித்ததை சிந்திக்கணும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்தது போல கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதை நம் வாழ்வில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அருட்தந்தை ஒரு 3 சொல்வார்கள் அல்லவா? இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன். இப்ப நான் சொல்கிறேன் இந்த கவிதையை பற்றிய ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிந்தவரை என்றால் அது ஒன்லி a piece of information உங்களுக்கு. அதன் பிறகு அதை நீங்களே நேரடியாக அருட்தந்தையின் புத்தகங்களை படித்து சிந்தித்து சிந்தித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் கன்ஃபர்மேஷன். அப்படி உறுதி செய்து கொண்ட பிறகு அதுவாகவே நாம் மாறுகிறோம் அல்லவா? அந்த நிலைதான் டிரான்ஸ்பர்மேஷன், தன்மாற்றம். அந்த தன்மாற்றம் பெறுவதுதான் நம் நோக்கம். இப்போ நாம் முதல் கவிதைக்குள் செல்கிறோம். அருட்பேராற்றலின் அன்பு குரல். இந்த முதல் கவிதையின் தலைப்பே அருட்பேராற்றலின் அன்பு குரல். மிக அழகாக நம்முடைய ஸ்கிரீன்ல வந்திருக்கு பாருங்க. எத்தனை அழகாக இதனுடைய டிசைன், இந்த கலர் முதல் கொண்டு நம்மை கவர்வதாக இருக்கிறது. உண்மையில் இந்த அற்புதமான கலை நயத்தோடு இந்த கவிதையை இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கின்ற சிவா ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய வாழ்த்துக்கள். இப்ப இந்த கவிதை என்ன சொல்லுது பாருங்க. அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையிலா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை, நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச்சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றுணர்ந்தேன். மேலும் தெய்வ அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். அருட்தந்தை எப்படி தொடங்குறார் பாருங்க இந்த கவிதையை. அருமை அன்பர்களே, அன்பு நிறை பேரறிஞர்களே, அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற நூலில் இது முதல் கவி. அன்பு நிறை பேரறிஞர்களே என்று சொல்கிறார். உண்மையில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பேரறிஞர்கள் என்றால் நிறைய PhD வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. டாக்டர் கலாம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் அல்லவா? எண்ணற்ற PhD. அதுதான் அறிவா? திருவள்ளுவர் மிக அழகாக சொல்வார், எது அறிவு? சென்ற விடத்தால் செலவிடா தீதொரீயி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நன்மையின் பாதையில் நம்மை அழைத்து செல்வதுதான் அறிவு. அதுவும் எப்படி அழைத்து செல்ல வேண்டும்? மனம் போன போக்கெல்லாம் போக விடாமல் எந்த தீமையில் இருந்தும் விலக்கி நம்மை விடுவித்து
நன்மையின் பக்கம் செலுத்துவதுதான் அறிவு. அப்படிப்பட்ட அறிஞர்களது அடையாளம் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? அன்புமயமாக இருக்கும் அவர்களது வாழ்க்கை முறை. அதனாலதான் அருட்தந்தை அன்பு நிறை பேரறிஞர்களே என்று சொல்கிறார். இப்போ இந்த கவிதையில் அவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. நான் அகத்தவம் செய்தேன். அகத்தவம் என்றால் என்ன? மனதின் மீது, மனதை உயிரின் மீது வைக்க வேண்டும். நாம அக்னி தீட்சை கொடுக்கறப்பே சொல்லிடுவோம் பாருங்க, நாங்க புருவ மத்தியை தொட்டு கொடுக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உயிர் உணர்வு என்பது மிக 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 நுண்மையானது, லேசுல பிடிபடாது. ஆகவே நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எந்த விதமான நாமமோ மந்திரமோ ஜபமோ உருவமோ எதுவும் வேண்டாம். மூச்சு காற்றை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். அது தன்னை போல போய் வந்துக்கும். பிராணாயாமம் செய்வது எதுவும் வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆசிரியர்கள் தொட்டு காட்டிய அந்த புருவ மத்தியில் உயிரின் உணர்வை பெறுவதற்காக முயற்சி செய்வதுதான். எப்படி பெற முடியும்? மனசை கொண்டு போய் உயிர் மேல வச்சிடணும். அந்த மனம் அங்க நிக்காது, அது அலைப்பாயும், அது அடுத்த விஷயம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, அப்படி பூ விரலால் ஆசிரியர்கள் தொட்டு காட்டிய அந்த புருவ மத்தியில நம்ம உயிரை கவனிக்க வேண்டும். அப்ப என்ன நடக்கிறது? மனதினுடைய அலைச்சுழல் விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாக தரம் உயர்கிறது. அருட்தந்தை இடத்துல சொல்லுவாங்க, மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. இது பழகல, புதுசு. அப்ப என்ன சொல்றாங்க? செத்து போச்சு மனம், நோ மைண்ட் என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா? ஆனால் மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாகவே மறுபிறப்பெய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அந்த இடம்தான் வருகிறது. அலை விரைவு குறைந்ததால் மனம் என்னவாயிற்று? நிலைத்து நின்று அறிவாகவே உயர்ந்து விட்டது. எப்படி மனம் அப்படி அறிவாக உயர முடியும் என்று அடுத்த வரிகளில் விளக்குகிறார் பாருங்க. பொதுவாக இந்த உலக வாழ்வில் நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த புலன் 5 பதிவுகள் காரணமாக புலன் வழியிலேயே நம் வாழ்க்கை செல்கிறது. அன்னமய கோஷம் அல்லது மனோமய கோஷம். பிராணமய கோஷம் வருவதற்கே நிறைய சமயங்கள்ல முடியறதில்லை. புருவ மத்தியில உயிரை கவனிக்கிறதுக்கு தானே உட்கார்ந்தோம். ஆனால் மனம் எங்கெல்லாம் சுத்திட்டு வந்தது. அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, மனம் செய்யும் வாணிபமே வாழ்க்கை. எனவே நான் என்ன செய்தேன்? இந்த உலகில் இந்த புலன்களை 5 புலன்களையும் கொண்டு நான் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இந்த பதிவுகளை தாண்டி விடுகிறார் அருட்தந்தை. நமக்கு தாண்ட முடியாததாலதான் தவத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுதும் பலவிதமான எண்ணங்கள் மனதில் வந்து வந்து செல்வது. அருட்தந்தை என்ன பண்ணிட்டார்? இந்த புலனைந்து பதிவுகளை தாண்டி எல்லையிலா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்று நிற்கிறார். நமக்கு ஏன் அங்க போய் நிக்க முடியலன்னா, அருட்தந்தையே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு துரியாஜித தவம் எப்ப கொடுத்தேன்னு பாருங்க, அருகுண சீரமைப்பு பயிற்சி கொடுத்துட்டுதான் துரியாஜித தவம் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஏனெனில் துரியாஜிதத்தில் மனம் நிலைக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த மானா மனநிலைகள் என்று சொல்லப்படுகிற 6 குணங்களில் இருந்தும் தப்பித்திருக்க வேண்டும். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று வடநூலார் சொல்கின்றார்கள் அல்லவா? அந்த 6 குணங்கள் அருட்தந்தை அழகு தமிழ்ல சொல்லுவாங்க.
பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். ஆங்கிலத்தில் சொல்வதானால் greed, miserliness. greedக்கு அப்புறம் ஆங்கர், மன்னிக்கணும். greed, anger, miserliness, sexual urge, vengeance, vanity அல்லது inferiority or superiority complex என்றும் சொல்லலாம். இது ஆங்கிலத்தில். இந்த 6 குணங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கும் வரை எப்படி துரியாதீதத்தில் மனம் நிலைத்து நிற்கும்? ஆன்மீகம் என்றாலே ஒழுக்கம் என்பதை நாம் நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த இம்மாரல் செக்ஷுவல் பேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, கற்பு நெறி தவறுபவர்க்கு எப்படி ஆன்மீகம் பொருந்தும்? இன்று ஆன்மீகத்தின் பெயராலேயே பல தவறுகளை துணிந்து நிகழ்த்துகிறார்கள். உண்மையில் அவையெல்லாம் அருவருப்பான விஷயங்கள். அருட்தந்தை ஞான வாழ்வு என்பதற்கு ஒரு இடத்துல விளக்கம் சொல்கிற பொழுது சொல்லுவார், நம்ம என்னவோ கற்பனையில நினைச்சுக்கிறோம். எது ஞானம் என்றால் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கோ அல்லது இந்த காலங்களில் ஆசிரமங்களுக்கோ சென்று உட்கார்ந்து கொள்வது ஞானம். வேடிக்கையாக ஒரு நகைச்சுவை துணுக்கு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குருவை பார்த்து சீடர் கேட்பார், சுவாமி உங்களுக்கு எப்ப ஞானம் வந்தது? திருமணத்திற்கு முன்பா பின்பா? இறைநிலை உணர்வு உங்களுக்கு எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்றார், ஞானம் வந்த பிறகுதான்ப்பா எனக்கு இறை உணர்வு வந்தது. ஓ, அப்போ இறை உணர்வு வர வேண்டுமானால் முதலில் ஞானம் வந்திருக்க வேண்டுமா? நான் நினைத்து கொண்டேன் சுவாமி, இறை உணர்வு பெற்றால்தான் ஞானம் வரும் என்று. அந்த சுவாமி சொன்னாராம், ஞானம் என்று நான் சொன்னது என் மனைவியின் பெயரை. இப்பதான் சொன்னோம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என் மனதை ரொம்ப கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில நடந்தது. நாம் ஏற்கனவே கூட இங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாக்ரட்டிஸ்க்கு இப்படி ஒரு மனைவி, ஞானம் என்ற என் மனைவி வந்த பிறகுதான் இறை உணர்வு கிட்டியதுன்னு சொன்னார் அல்லவா. அந்த அம்மாவுக்கு சாக்ரட்டிஸ் இளைஞர்களை கூட்டி வைத்து உயர்ந்த தத்துவ விஷயங்களை பேசுவதே பிடிக்கிறது இல்லை. எப்பொழுதும் திட்டி குவிக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் அதை ஒன்னையும் கண்டுக்க மாட்டார். அவங்க பாட்டுக்கு கத்த வேண்டியதுதான். இவர் இளைஞர்களிடம் உற்சாகமாக உரையாடி கொண்டிருப்பார். ஒரு நாள் அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, இந்த மனுஷனும் பேசுறதை நிறுத்த மாட்டேங்கிறார், இவரை சுத்தி வந்த கூட்டமும் போக மாட்டேங்குது. அளவற்ற சினத்தோடு முதல் மாடியிலிருந்து நல்ல குளிர்காலத்தில் சில்லு சில்லுன்ற தண்ணியை தூக்கி சாக்ரட்டிஸ் மேல ஊத்திடுறாங்க. சீடர்கள் பதறி போகிறார்கள். ஆனால் அவர் ஒரு நிதானமும் தவறவில்லை. அப்படியே தலையில இருந்து அந்த நீர் நெற்றி கன்னம் எல்லாம் வழிகிறது. அதை பொறுமையா தொடச்சுக்கிட்டு சொன்னாரு, இயற்கை எப்பொழுதும் மாறாதது. சீடர்களுக்கு ஒன்னும் புரியல. அம்மா தண்ணிய கொட்டிட்டாங்க, இவர் என்னடாதுன்னா ரொம்ப நிதானமா இயற்கை எப்பொழுதும் மாறாததுங்கிறாரே, ஒன்னும் புரியலை என்ற பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இது நாள் வரை நீங்க இடி இடிச்சது தானே கேட்டீங்க. இடி இடிச்சா மழை பெய்யணுங்கிறது தானே இயற்கை. இன்னைக்கு மழையும் பெய்து விட்டது. என்ன ஒரு நிதானம் பாருங்க. அருட்தந்தை தான் சொல்லுவாங்க, எல்லையில்லாத தெய்வத்தன்மையை போல மதிப்பு மிக்கது எல்லையற்ற பொறுமையும். நீங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு நம்ம எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? அடிக்கடி சொல்லுவோம் டயலாக், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அருட்தந்தை சொல்லுவாங்க, பொறுமைக்கு எல்லை கட்டினால் நீ வஞ்சம்தான். பொறுமைக்கு ஏது எல்லை? அது எல்லையற்ற இறைநிலையை போன்றது.
அப்படிப்பட்ட ஒரு பொறுமை மிக்கவர் சாக்ரட்டிஸ். அப்போ ஒரு சீடன் சொல்லுவான், ஆக திருமணமே செய்து கொள்ளக்கூடாது, அப்படித்தானே அப்படிம்பா. சாக்ரட்டிஸ் பதறி போய் சொல்வார், நான் எங்கப்பா அப்படி சொன்னேன், நிச்சயம் திருமணம் செய்துக்கணும்னு. அவன் கேட்பான், இவ்வளவுக்கும் பிறகுமா நீங்க எங்களை திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்றீங்க? சாக்ரட்டிஸ் பொறுமையா பதில் சொல்வார், நல்ல மனைவி அமைந்தால் நீ வாழ்வை ரசித்து வாழலாம், இல்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன போல ஞானி ஆகிடலாம். அவர் சொன்னது போல, ஞானம் என்கிற என் மனைவி வந்த பிறகுதான் எனக்கு இறை உணர்வு வந்தது என்பது போல அருட்தந்தை சொல்கிறார்கள், இந்த புலன் 5 பதிவுகளை கொஞ்சம் தாண்டி வாங்க. ஒரு அடிப்படையான மொராலிட்டி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்றே அதை சொல்ல முடியாது. இந்த லஞ்சம் வாங்குறது, எப்படி அவரெல்லாம் ஆன்மீக பாதையில் நடக்கிறார்கள் சொல்ல முடியும்? அடிப்படையான ஒழுக்கம் இதெல்லாம், இந்த மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நேர்மை, தூய்மை. அது போல இந்த புலன் மயக்கத்தில் சிக்கிக் கொள்ளாத தன்மை வேண்டும். அப்பதான் இறை உணர்வு கிட்டும். அருட்தந்தைக்கு சுலபமாக முடிந்ததுன்னு நினைக்காதீங்க. அவரே சொல்லுவார், நாக்கு மேல மட்டும் நான் 10 வருஷம் தவம் பண்ணியிருக்கேன். அவர் பொறுமையாக விடாமுயற்சியோடு தவம் செய்தார். நாமும் அவர் பாதையில் நடப்போம். சரி, இப்போ அந்த புலன் 5 பதிவுகளை தாண்டினால் மட்டும்தான் நீங்கள் எல்லையிலா பெருவெளியில் இணைந்து நிற்க முடியும். அதனாலதான் அருட்தந்தை அருகுண சீரமைப்பு கொடுத்து அதன் பிறகு துரியாதீத தவம் தருகிறார். அருகுண சீரமைப்பில் வெற்றி பெற பெற துரியாதீதத்தில் இறைநிலையோடு இணைந்து நிற்கின்ற அந்த நிமிடங்கள் அதிகமாகும். அப்படி இணைந்து நின்ற பொழுது அவருக்கு என்ன புரிய வந்தது? நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவில் இறைவெளியே தெய்வம், அதனுடைய ஆற்றல் நிலை அசைவுதான் இந்த பிரபஞ்சம் என்று உணர்ந்தேன். இதை நீங்களும் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்னும் திகைச்சு போய் பார்க்காதீங்க. அவர் மகான் ஞானி, அவர் உணர்ந்து கொண்டதாக அறிவித்து விட்டார், நாம் என்ன செய்வது? திகைத்து நிற்க வேண்டாம். அகத்தவத்தின் மூலமாக என்னால் எதை உணர்ந்து கொள்ள முடிந்ததோ அதை சர்வ நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவராலும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலையில்தான் தெய்வத்தினுடைய அன்பு குரலை கேட்டு நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்களும் அகத்தவத்தின் மூலமாக கொஞ்சம் இந்த புலன் இன்பத்தை அளவு முறையோடு அனுபவித்து, அதை கூட அருட்தந்தை முற்றாக துறக்க சொல்லவில்லை. உடல் இருக்கும் வரை பசி இருக்கத்தானே செய்யும். பசி என்று ஒன்று வந்தால் உணவின் மீது எண்ணம் செல்வது இயல்பு. ஆனால் அதை கொஞ்சம் அளவா சாப்பிட பழகணும். இதில் ஆக்கினை தீட்சை கொடுக்கும் பொழுதே நமக்கு என்ன சொல்லுவாங்க? உயிரை மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழியாக உயிர் சக்தியை நடத்தி கொண்டு வந்து புருவ மையத்தில் உணர வைக்கிறோம். என்ன காரணம்? அருட்தந்தை சொல்லுவாங்க, அந்த காலத்துல இவ்வளவு சுலபமாக நேரடியாக மூலாதாரத்துல இருந்து ஆகினைக்கெல்லாம் கொண்டு வந்துடல நம்ம பெரியவங்க. எவ்வளவோ சிரமப்பட்டிருக்காங்க. அருட்தந்தை அவர்களே சொல்லுவாங்க, மூலாதாரத்துக்கு அப்புறம் அது எங்க மெல்ல மெல்ல குண்டலினி சக்தியை எழுப்பி கொண்டு வரணும்னா சுவாதிஷ்டானத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கே 10-12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அது மட்டுமல்ல, இப்படி குண்டலினி சக்தி மெல்ல 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 மேல எழும்பி வரும் பொழுது குடும்ப வாழ்வில் ஈடுபட்டால் அது தடால்னு கீழே வந்துடும். அதனாலதான் வீட்டை விட்டு காட்டுக்கு போனாங்க. வீட்டுல இருந்து இல்வாழ்விலிருந்து ஒதுங்கியும் வாழ முடியவில்லை. இல்வாழ்வில் ஈடுபட்டாலோ மிக பாடுபட்டு ஏறிய குண்டலினி சக்தி, அதுவும் எங்க ஏறிச்சு? ஆகினைக்கெல்லாம் இன்னும் வரல. மூலாதாரத்தான் சுவாதிஷ்டானத்துக்கு வந்தது, தடால்னு கீழே விழுது. பார்த்தார்கள், தொல்லையே வேண்டாம்னு காட்டுக்கு போனாங்க. ஆண்கள் நிலை பரவாயில்லை, காட்டுக்கு போயாச்சு. பெண்கள் என்ன செய்வது? மாதம் ஒரு முறை அவர்களுக்கு
தீட்டு என்று சொல்கிறோம் அல்லவா, மென்சுரல் சைக்கிள் இருக்கிறது, மாத விளக்கு. இப்பொழுதும் மெல்ல மெல்ல மேலே கொண்டு வந்த அந்த குண்டலினி சக்தி கீழே விழுந்து விடும். அதனால பார்த்தாங்க, பிரச்சனையே வேண்டாம்ப்பா, பெண்களுக்கு குண்டலினி யோகம் கூடவே கூடாது. ஏன்னா அவங்க தப்பு கிடையாது, அந்த சமயத்துல அவங்களே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிக கடுமையான சுவாச பயிற்சிகள் செய்வது அல்லது நாம மந்திர உச்சாடனம் 1 கோடி முறையெல்லாம் ஒரே மந்திரத்தை, அதுவும் இன்னைக்கு சிவன்ராத்திரி வேற, அதுல பாருங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவாய நம என்று சொன்னால் ஒரு பலன், நம சிவாய என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன். இவ்வளவு நுணுகி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அப்படி நாமத்தை உச்சரித்து உச்சரித்து மெல்ல 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 குண்டலினி சக்தியை மேல எழுப்பி கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு ஆபத்து, இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, லோயர் சென்டர்ஸ் சொல்றோம், என்று சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இதுல எல்லாம் இவர்களுக்கு சில சித்து விளையாட்டுகளும் கிடைக்கிறது, சித்து செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கிறது. டெலிபதி என்று சொல்லுவோம் அல்லவா, கிளார்வாயன்ஸ், மைண்ட் ரீடிங் என்று. மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது இங்க தெல்ல தெளிவாக தெரியும். இதுலயே மயங்கி சிலர் நின்னு போனாங்க. இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இந்த 4 மயக்கம் இருக்கும் வரை இறையுணர்வு எப்படி கிட்டும்? அருட்தந்தை பார்த்தார், இந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒரேடியா லோயர் சென்டர்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணி மூலாதாரத்துல தூக்கிட்டு வந்து டக்குன்னு ஆகினையில வச்சிட்டார். என்ன காரணம்? மூலாதாரம் என்பது நமக்கு தெரியும், மண்ணுக்கான மையம். அப்போ உயிர் சக்தி மூலாதாரத்தில் நிலை பெற்றிருக்கும் வரை நம்முடைய எண்ணங்கள் எர்த் பவுண்ட் என்று சொல்வோம் அல்லவா, இந்த மண் சார்ந்ததாகத்தான் இருக்கும். பொருட்கள் மீது பற்று, மனிதர்கள் மீது பற்று, இப்படித்தான் வாழ்க்கை செல்லும். ஆனால் ஆகினை துரியம் என்று உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் உயிரின் இயக்கத்தை மாற்றி அமைக்கும் பொழுது இயல்பாகவே மனம் விரிந்து இறை உணர்வும் உயிர் விளக்கமும் அதன் பயனாக அறநெறி நின்று வாழும் வாழ்வும் நமக்கு கிட்டும். இத கண்டுபிடிச்சதுனாலதான் பெரியவங்க இந்த உயிர் சக்தியினுடைய இடத்தை மூலாதாரத்துல இருந்து மாற்றி ஆகினைக்கு கொண்டு வந்தாங்க. கிராமங்கள்ல கருமாரி அம்மன் என்றே வழிபடுவார்கள். நீங்க பார்த்திருக்கலாம், அந்த அம்மனுக்கு அவங்க கழுத்து வரைதான் வச்சிருப்பாங்க, தலை மட்டும்தான். என்ன நோக்கம்? இதற்கு மேல மறுபடியும் போய் புலன் இன்பத்துல சிக்காத, ஏன்னா இந்த கருவை மாற்றி அமைத்து விட்டோம். அதுதான் கருமாரி அம்மன். எங்க இருந்து மாத்திட்டோம்? மூலாதாரத்துல இருந்து மாத்தி ஆகினைக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் திரும்ப திரும்ப நீ மூலாதாரம் என்கின்ற இந்த உலக பற்றில் போய் சிக்காத. அதான் மாத்தி குரு தொட்டு கொடுத்துட்டாருல்ல. அந்த ஆகினையிலேயே தவம் செய்து 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 பழக மெல்ல மெல்ல இறைவெளிதான் தெய்வம், அதனுடைய ஆற்றல் தான் பிரபஞ்சம் என்கின்ற உண்மை உனக்கும் அகத்துணர்வாக அகக்காட்சியாகவே விளக்கமாகும். அந்த இடத்துலதான் தெய்வத்தினுடைய அன்பு குரலை கேட்டு மகிழ முடியும் என்று அருட்தந்தை சொல்கிறார். அதனால ஆன்மீக வாழ்வு என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க, அறநெறி வாழ்க்கை வாழணும். நம்ம ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3ம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை அப்பப்போ நம்ம பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். இப்ப நாம நினைக்கலாம், அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுதுதானே அதிக துன்பம் வருதுன்னு. வரும் என்றுதான் அருட்தந்தையும் சொல்கிறார்கள். பொதுவாக நாம் நினைக்கிறோம் ஆன்மீக வாழ்வு என்றால் நமக்கு துயரமே வரக்கூடாது. அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த உடம்புல உயிர் என்னைக்கு சிக்குச்சோ அன்னைக்கே சிக்கல் தொடங்கி விட்டது. அப்ப சிக்கல் இல்லாமல் வாழணும்னா அது எப்ப சாத்தியம்? இந்த உடம்புல சிக்கிக்கிட்டு இருக்க உயிர் எப்போ விடுபடுகிறதோ, அந்த சிக்கல்ல இருந்து உயிர் விடுபட்டால் நம் வாழ்விலும் சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்க வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அகத்தவம் எல்லாம் எதுக்கு செய்யணும்? எதுக்கு அறநெறி வாழ்க்கை வாழணும்? இது போல சத்சங்கத்தில் எதுக்கு ஈடுபடணும் என்றால், அப்படி வரக்கூடிய துன்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளை அமைதியோடு எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலைத்தான் நமக்கு அகத்தவம், சத்சங்கம், அறநெறி வாழ்க்கை எல்லாம் தருகிறது. எனவே வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் எதிர்கொண்டு அப்பொழுதும் அறநெறி பிறழாமல் செம்மையாக வாழ்ந்தால் அவ்வாழ்வே ஞான வாழ்வு என சிறப்பித்து கூறப்படும். அந்த ஞான வாழ்வு வாழ நாம் முற்படும் பொழுதுதான் அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டு மகிழ முடியும். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அகத்தவத்தை நாளும் நாளும் செய்து வருவோம். அப்படி செய்ய செய்ய அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, அந்த சொர்க்கம் நரகம்ன்ற வார்த்தைகள் சொல்றாங்க இல்லையா? நர கூட்டல் அகம்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் வரையில் நான் என்று எல்லை கட்டி நிற்கும் பொழுது அது நரகம். உடலை தாண்டி உயிருக்கே போக முடியலன்னா அப்புறம் எப்படி நம்ம உயிர் மையத்தில் உள்ள அந்த அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்வது? எனவே எப்பொழுது உயிர் உணர்வு கிட்டுகிறதோ அதைத்தான் சொர்க்கம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இன்று இந்த முதல் கவிதையின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்ற உண்மை என்ன? உலக வாழ்க்கையில் நாம் இருக்கலாம், ஆனால் அந்த உலக வாழ்வில் மூழ்கிவிடக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது போல, படகு தண்ணீர்ல போகலாம், தண்ணீர் ஒரு நாளும் படகுக்குள்ள போகக்கூடாது. இந்த உலக வாழ்வில் நீங்கள் இருக்கலாம், புலன் இன்பங்களை அனுபவிக்கலாம், ஆனால் அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. அளவு முறையோடு புலனின்பங்களை நாம் அனுபவித்து எந்நேரமும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அது கூடவே கூடாது. அதனாலதான் இந்த பதிவுகளை தாண்டிங்கிறார் பாருங்க அருட்தந்தை திருவள்ளுவர். திருக்குறளில் பார்த்தா மெய்யுணர்தல் அதிகாரத்திற்கு பிறகு அவா அறுத்தல் வச்சிருப்பார். நமக்கு பிரமிப்பா இருக்கும். அவங்க ஏற்கனவே மெய் உணர்ந்து விட்டார்கள். இறைவனே நான் என்று அகக்காட்சியாக உணர்ந்த பிறகு ஏன் அவா வருத்தல்? திருவள்ளுவர் சொல்கிறார், எனதான் இறைவனே நான் தத்துவமசி, நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் என்று மகா மந்திரம் சதா சர்வ காலமும் நீங்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் ஜாக்கிரதை, இந்த ஆசையின் பதிவு உங்களுக்குள்ள இருக்கிற வரை எப்பொழுதும் சறுக்குவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு. அங்கதான் நம்ம கவனமா விழிப்போட இருந்து இந்த புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி இறைநிலையோடு இணைந்து நிற்க வேண்டும். அந்த பேறு பெறும் பொழுதுதான் தெய்வத்தின் அன்பு குரலை கேட்டு மகிழ முடியும். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பெரும் பேரான தெய்வத்தின் அன்பு குரலை கேட்டு மகிழும் பேற்றை எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த புனிதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ இறை அருளையும் குரு அருளையும் பிரார்த்தித்து இந்த முதல் கவியை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சின்ன அனுமதி கொடுங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் மட்டும் நம்ம கேள்வி பதில் வைத்து கொண்டு எனக்கு விடை கொடுத்தால் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாங்கலேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் மியூட் பண்ணாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பு, அருமையான விளக்கம் அம்மா.
ஆழமான கருத்து பொதிந்து இருப்பது இந்த பாடலிலே இப்பொழுதுதான் நமக்கு நன்றாக தெரிந்து கொண்டது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி அம்மா. இப்பொழுது சுருக்கமாகவே நாங்கள் சென்று விடுவோம். அன்பர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி. சுருக்கமாக கேள்விகளை கேட்டு அம்மாவுக்கு அதிக நேரம் கொடுக்காமல் இதை நிறைவு செய்ய வேண்டும். அந்த நினைவோடு கேள்விகளை அன்பர்கள் கேட்டுக்கொள்ளலாம். கருத்துக்கள் பரிமாற விரும்புபவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவோட அனுமதியோடு இந்த பாடல் என்ன பாடலாமா? நான் நேரம் கருதி பாடுங்கம்மா. ஓகே, அது 2-3 நிமிஷத்துல ஆயிடும். ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு குரல். அகத்தகத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், உயிரின் மீது வைத்தேன். அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று, அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று. இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி, பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பில்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பான ஆற்றல்கள் பேரண்டம் என்று உணர்ந்தேன், பேரண்டம் என்று உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். தனா ஐயா, நீங்க கேட்கலாம் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாவுடைய டைம் இஸ் வெரி லிமிட்டட். அம்மா தொடங்கும் பொழுதே ஒரு கருத்து பரப்பு செய்யணும்னு யோசிச்சேன். அதை சொல்ல விட்டா அம்மா அடுத்த முறை வர வரைக்கும் அது மண்டே செய்து கொண்டு இருக்கும். என்னடா அம்மா தொடங்கும்போது சொன்னீங்க இந்த சிவாஜியை பற்றி தான் சொன்னீங்க. அதாவது இந்த ஏதோ விதமாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி உங்களை தேடி பிடிச்சிருவார் அப்படிங்கிற கதை சொன்னீங்க. அப்போ எனக்கு அது சொல்ல ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த மன்றத்துக்கு செய்த முதலாவது உரை தொண்டாட்டி இன்பம் காண்போம். அப்போவே நீங்கள் அது இல்லை, செகண்ட் தேர்ட் வரைக்கும் சிவாஜியை நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த முத்தத்தில் மல்லிகைக்கு வாசம் இல்லைன்னு சொல்வார்கள். அதே போல் சிவாஜியா எங்களோட இருக்கிறபடியால் எங்களுக்கு சிவாஜியை பற்றி ஆரம்பம் தெரியவில்லை. அது நீங்கள் சொன்னது இப்போ தான் நான் கவனிக்க தொடங்கினேன். அதே பிறகு அவர் இந்த 2 மாதம் லீவில் போனார், போன வருஷம் அதுக்கு முதல். அப்போ இன்னொரு பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்போ தான் எனக்கு அவருடைய பொறுப்பை உணர்ந்தது. அதாவது எவ்வளோ தூரம் அவர் நேரத்தை செலவழிக்கிறார், எவ்வளோ தூரம் பொறுப்பாக செய்கிறார்ன்றது எனக்கு அந்த டைம்லாம் புரிஞ்சுது. அப்போ எனக்கு அந்த அனுபவம் வந்து தான் புரிய வேண்டி இருந்தது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவாலே அதை எளியாக புரிஞ்சிட்டீங்க. அதான் அப்போ நான் நீங்கள் சொல்லும்போது அதை பற்றி யோசித்தேன். அடுத்தது ஒரு சின்ன கேள்வி, உங்களோட டைம் பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அந்த அகத்தவன் செய்யும் பொழுது ஆக்கினையில் மனதை உயிர் மேல் செலுத்துங்க தான் சொல்லுவோம். அப்போ இப்போ மனதை புருவமத்தியில் வையண்டா எங்களுக்கு தெரியும், புருவமத்தி இருக்குது, மனதை புருவமத்தியிலே பிடிச்சு கொண்டிருக்கலாம். அது உயிர் மேல் மனத்தை வையன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆட்டமாக இருக்கணும்டா, உயிரங்க நிற்கணும்னு சொல்லிண்டா அந்த 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 வைப்ரேஷன் இருந்தால் தான் உயிர் இருக்கா தெரியும். வைப்ரேஷன் வராட்டி அந்த என்னென்னா அந்த உயிரின் மேல் எப்படி மனத்தை வைக்கிறது, அது ஒரு கேள்வி. மற்றது அது ஒரு 2-3 நின்றாலும் அந்த மனம் எங்கேயோ தெரியாமல் எங்கேயோ போயிடும், எது பிடிச்சி கொண்டு இழுத்து கொண்டு வர வேணும். அப்படி அடுத்த நிலை. இதுக்கு உங்களுக்கு சுருக்கமான பதில். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. சிவா ஐயா பற்றி நான் இன்னமும் கூட முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் உண்மையில ஒரு பெரிய கடல் போலதான் எனக்கு வியப்பா இருக்கும். அதுவும் ஆழியாரில் அருட்தந்தையின் அறையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், எத்தனை தூரம் அவர் ஒடுங்கி இருக்கிறார் என்று எனக்கு புரிய வந்தது. அது உண்மையில் மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அருட்தந்தையே சொல்லுவாங்க, இந்த புலன்களை கடந்து பொங்கி வரும் அருள் பூரிப்பில் உலகு உய்யட்டும் என்று. அந்த நிலையில தான் அவரால் அந்த தொண்டு செய்ய முடிகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில மாதங்கள் செய்யும் பொழுதே நமக்கு அந்த சிரமம் புரிந்தது. ஆனால் அவர் எந்த விதமான சிரமமும் வெளிக்காட்டி கொள்ளாமல் எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள்.
அது உண்மையில் தலை வணங்குவதற்குரிய ஒரு தொண்டு. வாழ்க வளமுடன். அப்புறம் ஐயா கேட்டீங்க, இந்த புருவ மத்தியில மனசை வைக்கிறது முடியுது, ஆனா எப்படி உயிரை கவனிக்கிறதுன்னு. அந்த புருவ மத்திக்கு உள்ள உயிர் மீதுதான் மனம் வைக்கணும். அப்போ நமக்கே ரொம்ப நாள் பழகுனா கொஞ்சம் குறு 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 குறுன்னு ஒரு உணர்வு வரலாம். ரொம்ப ரொம்ப மென்மையாக ஒரு எறும்பு ஊறுவது போல, அல்லது அப்படி ஒரு காற்று உரசினால் எப்படி இருக்கும் அது போல. ஆனா அருட்தந்தை ஒரு முறை சொன்னாங்க, அப்படி உணர்வும் தெரியாவிட்டால் கூட நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் மனசை மட்டும் அந்த புருவ மத்தியில நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த உயிர் தன்னுடைய அலை காந்தம் தானே, அந்த மனதை அது ஈர்த்து கொள்ளும் என்று சொன்னார்கள். அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் விடாமுயற்சியோடு மனதை நிறுத்துவோம். அது புருவ மத்தியா இருக்கலாம், அல்லது துரியத்திலாகட்டும். நாம நிறுத்தி 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 பழகும் பொழுதுதான் நமக்கு இப்ப இந்த அனுபவம் வந்துருச்சு இல்லையா? அலை விரைவு குறைந்ததால் பதட்டம் இல்லாமல் இருக்கிறோம். முன்பு வந்த அந்த கோபமோ உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலிருந்து தப்பிச்சிருக்கோம். இதுவே மிகப்பெரிய வெற்றி. எனவே உயிர் உணர்வு இப்படித்தான் இருக்கும் என்று யாரும் நேரடியாக விளக்க முடியாது. அதைத்தான் பெரியவர்கள் அது அதுவானால் அதுவே சொல்லும் என்று சொல்லி சென்றார்கள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை மூடி நமக்கு குருவானப்பட்டவர் தொட்டு காட்டிய அந்த இடத்தில் மனசை நிறுத்த வேண்டியதுதான். மற்றதெல்லாம் குருவர்களும் திருவர்களும் அவரவர் பதிவுக்கேற்ப விளக்கமாக்கி கொடுக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கேளுங்க. எதிர்பார்த்து கேள்வி ஆண்டு இல்லையம்மா. இந்த கவிதை, முதல் கவிதையை பார்க்கின்ற போது எவ்வளவு எளிமை என்பதை புரிய வைத்திருக்கின்றார் மகரிஷி இந்த கவிதையிலேயே. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மனதை உயிர் மேல வைத்து மனதை அளவிரவை குறைத்து விட்டால் எல்லாம் சாத்தியம் என்ற அவ்வளவு தெளிவாக அவ்வளவு இலகு ஆன முயற்சி என்ற மாதிரியாக மகரிஷி இந்த கவிதையிலேயே தந்திருக்கின்றார். அது ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றது. எல்லோரும் இதை இந்த பயிற்சியை செய்து வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இந்த கவிதையில கிடைக்கிறதா. ஒரே ஒரு கேள்வி. அப்ப இதில் நீங்கள் அந்த சொல்லுகின்ற போது இந்த துரியாதீதம் பண்ணுவதற்கு முன்பு அரகுண சீரமைப்பு கற்ற பின்புதான் செய்தது. அப்ப இந்த அரகுண சீரமைப்பில் நாங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறும் வரையும் துரியாதீதம் சித்திக்காது என்று எடுத்துக்கொள்ளலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க முதல்ல ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்படி நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் அருட்தந்தைன்னு எளிமையா சொல்றாங்க. தவம் மட்டும் செய்யுங்க. அருட்தந்தையே ஒரு கேள்வி பதில்ல சொல்லியிருப்பாங்க, ஏன் சுவாமிஜி நீங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்பதை வற்புறுத்தி சொல்ல மறுக்கிறீர்கள்னு. விட்டுடு அசைவத்தன் சொல்லணும் இல்ல அப்படின்னு. அப்ப அருட்தந்தை சொன்னாங்க, அப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்களும் விட்டுடுவாங்க. எதை தெரியுமா? அசைவ உணவை இல்ல, மன்றத்துக்கு வரதை விட்டுடுவாங்கன்னு சொன்னார். ஆனா அதற்கு பதிலாக நீங்கள் தீட்சை கொடுத்துருங்க, இதை முறையா செய்ய செய்ய அசைவ உணவு பழக்கம் விட்டுடும். அல்லது அவருக்கு அதன் மீதுதான் நாட்டம் அதிகம் என்றால் இங்க வரதை விட்டுடுவார். அதை அவர் தீர்மானிக்கட்டுமே. அந்த ஆன்மாவில் என்ன பதிவுகள் இருக்கிறதோ அதற்கொத்த வாழ்க்கை முறையை அவர் தீர்மானிக்கட்டும், நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அதனால நிச்சயமாக நம்ம தவம் செய்ய செய்ய உயர்ந்து வருகிறோம். ஆனால் துரியாதீதம் என்பது இறைநிலையோடு இரண்டர கலக்கின்ற நிலை. அங்க போறதுக்கு இந்த அருகுண சீரமைப்பு அவசியம் தேவைப்படுகிறது. ஏனெனில் மனம் விசாலமா இருக்கணும். அப்படி விரிந்து நின்றால்தான் இறை உணர்வு பெற முடியும். அருட்தந்தை சொல்லுவாங்க, விரிந்தும் நிற்கணும், நுணுகியும் நிற்கணும். அதற்குத்தான் இந்த வேண்டாத 6 குணங்களில் இருந்து நாம் விடுபட்டிருந்தால்தான் அது சாத்தியம். இல்லைன்னா அது மிக மிக நுண்மையான நிலை, அங்க போக முடியாது. ஏன்னா இந்த மானா மனநிலைகள் என்பது உணர்ச்சி வயப்பட்ட நிலை.
அப்ப இதில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த விரிந்த நிலையில் இறைநிலையோடு நம் பின்ன நிலையான அறிவை கொண்டு போய் ஒன்ற வைப்பதில் வெற்றி பெற இயலாது. அருட்தந்தை இது திட்டவட்டமா தெளிவா சொல்றாங்க. எனவே நீங்கள் அறநெறி வாழ்க்கை வாழாமல் இந்த 6 குணங்களிலிருந்து விடுபடாமல் துரியாதீத நிலை சித்திக்கும் என்று கனவு கூட காண வேண்டாம். நன்றி அம்மா. நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு என்னத்துக்கு கண்டாமா, நாங்கள் இந்த மன்றங்களை துரியம் என்ன ஆக்ஞை கொடுக்கிறோம், ஒரு கிழமையிலே சாந்தியை கொடுக்கிறோம், அடுத்த கிழமை துரியத்தை கொடுக்கிறோம், பிறகு ஒரு குறுகிய காலத்திலேயே துரியாதத்தை கொடுத்து விட்டுடுறோம். ஆனால் உண்மையிலே இந்த பயிற்சிகளை கொஞ்சம் நீண்ட காலம் செய்து அர்ப்பணிச்சு அமைப்பு எல்லாம் நன்கு கற்று அதிலே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணுகின்ற போது துரியம் பெற்றால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல தான் அதை கேட்டாமா. வாழ்க வல்லமுடன் ஐயா. அதனாலதான் நம்ம அகத்தாய்வுல 2வது நிலை அகத்தாய்வுல தானே துரியாதீதம் கொடுக்கிறோம். நாங்கள் அகத்தாய் 1, 2 கூடமா ஒரு 2-3 மாதத்துக்குள்ள போகுது. அது சில சமயங்கள்ல தவறு இல்லைங்க ஐயா. நீங்க பயிற்சி கொடுத்துட்டா கூட இந்த விளக்கத்தை சொல்லிடுங்க. நாங்க துரியாதீதம் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் இதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் ஏன் நியமம் என்று பதஞ்சலி முதல்ல நமக்கு மாரல் வேல்யூஸ் தானே சொல்லி கொடுக்கிறார். ஏமத்தில் முதல் விஷயம் என்னது? நான் வயலன்ஸ், அகிம்சை. யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்க கூடாது. நம்ம 2 ஒழுக்க பண்பாடு மந்திரம் மாதிரி வாயில சொல்லிக்கிட்டு இன்னொருவரது மனதை பாதிக்கிற விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமானால் எப்படி நமக்கு துரியாதீதம் கிட்டும்? எனவே அங்க மெல்ல 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 அல்லது துரியாதீதம் நீங்கள் ஆழமாக செய்து கொண்டே வர வர 2 ஒழுக்க பண்பாடு இயல்பாக மலரும். உங்களால் யார் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கவே முடியாது. அப்ப 2ம் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செல்ல வேண்டும். துரியாதீத தவமும் பழகணும், அருகுண சீரமைப்பும் பயிற்சிக்கு வந்துடணும். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். இந்த சிறப்பான சிந்தனையுரையை, நல்ல பாடல் விளக்கத்தை நமக்கு அளித்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவை அனைவரும் இறையருளும் குருவருளும் கூடியிருக்கும் இந்த நிலையிலே துரிய நிலையிலிருந்து அம்மாவின் நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், அம்மா அவர்களின் வேதாத்திரிய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா.